ட்ரம்ப் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சாரத்தை பேச சொல்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோதமாக இங்கே எவன்லாம் இருக்கானோ அவனை வந்து நாடு கடத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரியே இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. எப்பா எந்தெந்த நாட்டிலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க, இவங்களை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்தியாவை எடுத்து பார்த்தா 18,000 பேர் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது போதிய ஆவணம் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க அப்படின்னு. எல்லாரையும் அப்போனா இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அனுப்பிட மாட்டாங்க. பட் இப்போதைக்கு 104 பேர் பஞ்சாபில் அமிர்தசரஸில் வந்து இறங்கி இருந்திருக்காங்க. இவங்க அமெரிக்காவுக்கு போன கதையை கேட்டிங்கன்னு வைங்களேன், என்னடா இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி இல்லீகலாக உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். அதுவும் வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, பல மாதம் கஷ்டப்பட்டு பல நாடுகளுக்குள்ளே உள்ளே பூந்து மலையை தாண்டி காடை தாண்டி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி கடைசியாக அமெரிக்காவுக்குள்ளே போய் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகும்போது அங்கே உள்ள அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி முகாமில் போட்டு அடைச்சி கை கால் சங்கிலியெல்லாம் போட்டு இங்கே அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா என்னடா அது இப்படிலாம் இவ்வளோ லட்ச ரூபா செலவு பண்ணிலாம் போயிருக்கீங்க இல்லீகலா அப்படின்னு நாங்கள் கேட்க தோணும். இந்த சம்பவத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட் டைமே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல ட்ரம்ப் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவே இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவங்களுக்கு கீழே இயங்குகிற ஒரு துறை, அந்த துறையை வந்து கூப்பிட்றாங்க. அப்பா நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு, 5000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்லாம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த நாட்டில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் கொலம்பியா, மெக்சிகோ அப்படின்னு பல நாடுகளில் லிஸ்ட் வருது. இந்தியாவை எடுக்கிறாங்க, ஒரு 18,000 பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்படி அந்த மாட்டி முகாமில் இருக்கிறாங்கல்ல இல்லீகலாக எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல், சரி அவங்கள வெளியேற்றுவோம் அப்படின்ட்டு வந்து ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணுறாப்புல. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோடி அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க, நம்ம பிரதமர் மோடி அவங்கள்ட்ட. இப்படி கால் வந்து பேசுகிறாங்க, அதில் பல விஷயங்கள் பேசப்படுது, அதில் இதுவும் பேசப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இப்படி எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் கொலம்பியாவிலேருந்து சில பேர் வந்து அங்கே உள்ளே போயிருந்துருக்காங்க. அவங்கள வந்து அனுப்பிவிட்ருவோம் அப்படின்னு கொலம்பியாவுக்கு முதல்ல ஆளுங்களை இராணுவ விமானம் மூலம் அனுப்பிவிட்றாங்க. அது எப்படின்னா கையில் சங்கிலி போட்டு காலில் சங்கிலி போட்டு அனுப்பிவிட்றாங்க. இப்படி விமானம் போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே கொலம்பியாவில் உள்ளவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, எப்பா நீங்கள் கை காலெலாம் கட்டி அனுப்புகிறீங்க, அது நியாயமே கிடையாது, இன்னும் ஒரு மரியாதையே இல்லை, சட்டவிரோதமாக வந்திருந்தா என்ன, ஏன் மரியாதை கொடுக்காமல் இப்படி அனுப்புகிறீங்க, இங்கேயெல்லாம் இறங்குறதுக்கு அனுமதியெல்லாம் கிடையாது அப்படின்னு அங்கே உள்ள அதிபர் சொல்லிவிட்றாப்புல. இப்படி கொலம்பியா அதிபர் சொன்னோன்னா இங்கே வந்து அமெரிக்கா வந்து காண்டாயிடுது, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு 25% வரியை வந்து விதிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஓடுது. அப்புறம் சுமூகமாக வந்து முடிஞ்சது அமெரிக்காவுக்கும் கொலம்பியாவுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா அதை வந்து எடுத்து பார்த்தா 104 பேர் அனுப்பிவிடுவோம் முதல்ல அப்படின்னு இராணுவ விமானத்தை ரெடி பண்ணுறாங்க. முகாம்லேருந்து 104 பேரை கூப்பிட்டு வந்து அவங்களாம் அனுப்பிவிட்றாங்க. பிப்ரவரி 4, அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃப்ளைட்டு கிளம்புது. அப்புறம் பிப்ரவரி 5 பஞ்சாபில் வந்து இறங்குது. எல்லோரும் இறங்கணுன்னு எல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப்பு, குஜராத்து, மகாராஷ்டிரா, ஹரியானா அப்படின்னு அங்கே உள்ளவங்க மட்டும்தான் அதிகம் எடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் வெரிஃபை பண்ணி அந்தந்த ஊர்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் வந்து மீடியாலாம் கதையை கேட்டால் அவங்க கதையாக சொல்கிறாங்க, எப்படி நான் வந்து இல்லீகலாக உள்ளே போனேன் அப்படின்னு. அந்த கதையை கேட்டிங்கன்னா என்னடா அப்படின்னு தாங்க கேட்க தோணும். ஒருத்தர் வந்து 23 வயசுங்க, 23 வயசான பையன் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்பா அம்மாவுக்கு வந்து நிலம் இருக்குது, அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே பையனுக்கு 23 வயசு ஆகிட்டு நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பிவிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இருக்கிற சொத்தை விற்றுட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா இருக்குது. இவங்களுக்கு வந்து துபாயில் ஒரு ஏஜெண்ட் கிடைக்கிறாப்புல. அந்த ஏஜெண்ட் எப்படி கிடைக்கிறாப்புலன்னா, இவங்களுக்குன்னு குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் தான் சொல்லிடுறாப்புல இது மாதிரி துபாயில் ஏஜெண்ட் இருக்காப்புலன்னு. இந்த ஏஜென்ட்டை பேசுகிறாங்க. அந்த ஏஜெண்ட்டும் வந்து ஓகே நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறேன், 45 லட்ச ரூபா பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து ஏஜெண்ட்டு சொல்லிடுறாப்புல. இப்படி அந்த ஏஜெண்ட்டையும் கூப்பிட்டு இந்த குடும்ப ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு எல்லோரும் உட்காந்து பேசி 45 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அங்கே அக்ரிமெண்ட் வந்து போட்டுடுறாங்க, அமெரிக்காவுக்கு லீகலாக போகிற மாதிரி. இப்படி அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டுடுறாங்களா. இந்த 23 வயசு பையன் நல்லா ஜாலியாக ரெடி ஆகிறாப்புல. ஆனால் அந்த 45 லட்ச ரூபா ரெடி பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப போராடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நிறையா நிலங்களை வந்து விவசாய நிலங்களை விற்கிறாங்க. 2 நிலங்களை என்னமோ அடமானம் வைக்கிறாங்க. அதை தாண்டி அவங்கள டிராக்டர் இருந்திருக்கு, அறுவடை மிஷின்லாம் இருந்திருக்கு, அதை வந்து எல்லாம் விற்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கள்ட்ட மாடெல்லாம் இருந்திருக்கு, அதையெல்லாம் விற்றுருக்காங்க. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு 45 லட்சத்தை ரெடி பண்ணுறாங்க. அது ரெடி பண்ணி தான் அந்த ஏஜென்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்ததுக்கப்புறம் போன வருஷம் ஜூலைங்க அப்போ வந்து நீங்கள் துபாய்க்கு வந்துடுங்க அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்கிறாப்புல. இவங்களும் வந்து டூரிஸ்ட் விசாவில் துபாய்க்கு போகிறாங்க. அங்கே துபாய்க்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லப்படுறோம் இதே ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து
ஸ்ட்ரெயிட்டாலாம் அமெரிக்கா போகலை. இவங்க வந்து ஜாலியாக போனது என்னென்னா, சரி நம்ம வந்து லீகலாக போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஏஜென்ட்டு ரொம்ப ட்விஸ்ட் வச்சுருந்துருக்காப்புல. நீங்கள் இங்கேருந்து பிரேசில் போங்க, அங்கேருந்து நாடாக அப்படி போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காப்புல. கிட்டத்தட்ட 6 மாதங்க பயணம். ஜூலையில் ஆரம்பித்து தான் 6 மாதம். 6 மாதம் பல தடங்கல்களை தாண்டி அந்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். பிரேசிலில் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து மாறி இப்படி வந்து போகிற இடத்துல மலையிலெல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவே கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்லாம் இருக்குமா. அப்படி அதெல்லாம் நடந்து போய் இப்படி வந்து நிறைய பேர் நடந்து போவாங்கள்ல, அதில் யாராவது கீழே விழுந்துட்டான் அப்படின்னு வைங்களேன், காப்பாற்றுறதுக்கு அவனும் வரமாட்டானா. எல்லாம் நடந்து போகணுமா. அங்கேயே விழுந்து அங்கேயே சாக வேண்டியதான். எல்லாம் 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து போகிறாங்க. கீழே விழுந்துட்டா அப்படியே விட்டுட்டு போடுவாங்க. பணம் கூட வீட்டுக்கு வராதுங்க. அப்படி வந்து கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மலைப்பாதையில் போயிட்டுருக்காங்க. அடுத்த கடல். அந்த போட்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த போட்லெல்லாம் எப்படா உட்காந்து போகிறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். எங்கனையாவது கீழே தண்ணி வர விழுந்து செத்தாங்கன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சது. அந்த இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இப்படி கஷ்டப்பட்டு போட் ட்ராவல்லாம் கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் அதில் அப்படி போவாங்க. பஸ்ஸு, டாக்ஸி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அமெரிக்காவை ரீச் ஆவாங்க. இப்படி போகும்போது தான் அந்த அமெரிக்காவோட எல்லையை போகிறாங்க. அப்போ மாட்டிக்கிறாங்க. எல்லையை தாண்டும் போது மாட்ட மாட்டாங்களா? அவங்க வந்து போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சி அந்த ஏஜென்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க போல். அதாவது அவங்க ஸ்ட்ரெயிட்டாலாம் வர மாட்டாங்க. அவங்க ஒரு ஆளை பிடிச்சி இதுமாதிரி அனுப்பிடுறாங்க. இங்கே மாட்டினதுக்கப்புறம் 20 நாள் முகாம்லேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். இந்த 23 வயசு பையன் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் கையில் எல்லாம் விலங்க போட்டு காலில் எல்லாம் விலங்க போட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி இங்கே பஞ்சாபுக்கு அனுப்பிவிட்டுறாங்க. அந்த அப்பா வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ அழுவாருங்க. என்கிட்ட இருக்கிற பல சொத்தை வந்து விற்று அனுப்பிவிட்டேன், போய் குறிப்பிட்ட நாள்லேயே வந்து அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப நாள் கூட ஆகவே இல்லை. கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு பணம் கொடுக்கணும், முழுசாக கொடுக்குறனாலும் பரவாயில்ல, பாதியாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த அழுகிற ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குங்க. இன்னொரு இது கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அதேமாதிரியே அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி நான் இங்கே பஞ்சாபில் இருந்தாங்க, இங்கேருந்து என்னை டெல்லிக்கு வர சொன்னாங்க. அவர் அது மாதிரி 50 லட்ச ரூபா 45 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இதுமாதிரி டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. டெல்லியிலேருந்து கத்தாருக்கு வந்து போயிருந்துருக்காங்க. கத்தார்லேருந்து பிரேசிலுக்கு போக சொல்லியிருக்காங்க. பிரேசிலேருந்து வந்துடுறாப்புலையே அவர். பிரேசிலில் 2 நாள் ஹோட்டலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அங்கே வந்து தங்கிடுறாங்க. அங்கே 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் சொல்லிடுறாப்புல, இது மாதிரி நீங்கள் பெருவுக்கு வந்துட்டிங்கன்னா பெருவிலேருந்து உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் வந்து பிரேசிலேருந்து பெருவுக்கு போகிறாரு. இது நாடுங்க, பிரேசிலும் நாடு தான், பெருவும் வந்து நாடு தான். பிரேசிலேருந்து பெருவுக்கு போகிறாப்புல. அடுத்த பெருவிலேருந்து விமானம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஆனால் அங்கே விமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் டாக்ஸியை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸிலேருந்து கொலம்பியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மாற வேண்டிய சுச்சுவேஷன். பனாமாவில் போய் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கு அங்கிட்டு போகவே முடியலை. மாட்டிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு தான் வந்திருக்காப்புல. என்னத்தை சொல்ல, இது மாதிரி பல பேருங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட் வந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும், நாங்கள் இங்கேயே ஏதாவது வச்சு படைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஒருத்தர் சொல்லுவார், இது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போயிடாதீங்க, கைகூப்பி கேட்டுக்கிறேன், இங்கே இருக்கிற சாப்பாடு என்னவோ அதே சாப்பிட்டுங்க, அங்கெல்லாம் போனீங்கன்னா பணத்தை கூட பிடிங்கிக்கிறாங்க போகிற வேலை அப்படிலாம் வந்து சொல்லி இது பண்ணியிருந்துருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் போய் வெறும் 11 நாள் தாங்க இருந்துச்சு, மாட்டிக்கிட்டாங்க, 53 லட்ச ரூபா கொடுத்து போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா, என்னடா இவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து இல்லீகலாக அவ்வளோ லட்ச ரூபா கொடுத்து போகணுமான்னு. அப்படி போய் அங்கே போய் நிம்மதியாக கூட இருக்க முடியல. போய் கொஞ்ச நாள்லேயே மாட்டி, சில மாதத்தில் மாட்டி இங்கே ஊருக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாருக்கும் அமைஞ்சிருச்சு. எல்லாரோட கதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வடக்க உள்ளவங்க தான் எல்லோரும் அதிகபட்சம் போனது. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இதில் எத்தனை பேர் அங்கே போய் தங்கியிருக்காங்க, மாட்டாமல் போயிருக்காங்க அப்படின்லாம் தெரியல. இப்படி போயிட்டுருக்காங்க. இந்த சம்பவம் இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டம் கொண்டப்போ வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி எப்படிங்க ஒரு மரியாதையே இல்லாமல் காலில் சங்கிலி போட்டு கையில் சங்கிலி போட்டு வந்தாங்க அப்படின்னு அங்கே வந்து நாடாளுமன்றத்தில் பல பேர் வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படின்னா எதிர்த்து பேசாமல் இருப்பாங்களான்னு. அதனால் அது வேறு வந்து ஒரு அமளி தொமலியாக இருக்குது. இங்கே வந்து ஜெய்சங்கர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவங்க வந்து எல்லாருக்கும் அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு கட்டுப்பாடு ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அதுபடி தான் வந்து அவங்க நடத்துகிறாங்க, சில விதிவிலக்குகள் மட்டும் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் லெட்டின் போடணும் அதுக்கு, அப்புறம் ஏதாவது வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அவுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவிலேருந்து இப்போ மட்டும் ஆளுங்கள்லாம் இல்லை, 2009 காலகட்டத்திலேருந்து 700 பேர் 1000 பேர் 2000 பேர் 500 பேருன்னு வருஷம் இது மாதிரி நாடு கடத்தி இங்கே வர்றவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து விஷயத்தை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க.
இப்போ 104 பேர் வந்திருக்காங்க, இன்னமும் பல பேர் அனுப்பப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி அங்கே சட்டவிரோதமாக போனவங்க இருப்பாங்கல்ல. 2018-19 வந்து பார்த்துட்டிங்கன்னா 8000 பேர் வந்து போயிருந்துருக்காங்களாம். அதை தாண்டி 2022-23 96,000 பேர் வந்து அங்கே சட்டவிரோதமாக போயிருந்துருக்காங்க. அங்கே போய் விசா முடிஞ்சு தங்கியிருக்காங்க அப்படின்னு பல பேருங்க. அங்கேயே வந்து எந்த ஆவணமும் போதிய ஆவணமும் இல்லாமல் பல பேர் இருக்காங்க. இப்போ வந்து அந்த கவுண்ட்லாம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 7,25,000 பேர் போதிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்காங்களாம். அங்கே ஒரு விசாவோட டூரிஸ்ட் விசாவோட போயிருப்பாங்க, அங்கேயே தங்குறது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 7,25,000 பேரும் கண்டுபிடிச்சி வெளியே அனுப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இதில் பல கட்ட ப்ராசஸ் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் அனுப்ப முடியும். இதில் இவ்வளோ பேரை கண்டுபிடிச்சி அனுப்புறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயந்தான் இப்போதைக்கு. அதை தாண்டி அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் போதிய ஆவணங்கள் இல்லாமல் இருக்காங்களாம். மற்ற நாடுகள்லாம் இருப்பாங்கள்ல, கொலம்பியா, மெக்சிகோ அப்படின்னு பல நாடுகள், எல்லா இடங்கள்லேயும் உள்ளவங்க அங்கே வந்து சட்டவிரோதமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு துறையெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, அவங்களும் வந்து கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 2023 1,69,000 பேரை கைது பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சட்டவிரோதமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு. பல விஷயங்கள் அங்கேயும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம இந்தியாவுக்குள்ளே ரிட்டன் அனுப்பும்போது இந்த சம்பவங்கள் பெரிய லெவலில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கனடா எல்லை வழியாக அமெரிக்காவுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் போடுறாங்க. இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு என்னடா போடுறாங்க அப்படின்னு வந்து கைது பண்ணுறாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கே சுற்றி பல நாடுகள் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து மக்கள் போடுறதெல்லாம் வந்து வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிறவங்க வந்து 6 மாதம் 10 மாதம் கஷ்டப்பட்டு எல்லா நாடையும் கடந்து அங்கே போகிறாங்கல்ல, இதுக்கு வந்து டாங்கி ரூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. நம்ம ஊர்லேருந்து இப்போ நம்ம ஊர்னா வடக்குலேருந்து இத்தனை பேர் போய் பணத்தை இழந்திருக்காங்கல்ல, 50 லட்சம் 40 லட்சம் அப்படின்னு. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா கூட ஏதோ காசு வந்திருக்கும், இல்லாட்டி பேங்கில் கூட வந்து போட்டிருந்துருக்கலாம். பட் இப்படி கொண்டு போய் இழந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.